என்ன அதானே வந்திருக்கிறாய் சிங்களா போயிடு அந்த வழியா ஓடு சிங்களா ஆமா அதான் சிங்களா நீ வந்த வழியே ஓடி போய்விடு இல்லையா அத்திரமானதை கையில் எடுத்து அத்திரமானதை கையில் எடுத்து கொண்டே சேனைகள் பாதி பேர் மாறி விட்டார்கள். இப்போது உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் அந்த வழியே ஓடி போய் நான் வைத்துக் கொண்டிருந்த சிலுவை பற்றி கேவலமா பேசுகிறாய், ஏளனமா பேசுகிறாய். இது என்ன சிலுவை தெரியுமா? வெற்றியின் சிலுவை, சிலுவை, ஜெயங்கொண்ட சிலுவை. அப்படிப்பட்ட சிலுவையினால் நான் சமர்த்தனத்தில் வந்து நிற்கிறேன். இதை பார்க்கலாம். சிங்கள பையனை மதிப்பு கண்டிப்பா நம்ம முன்னணி உன்னை சேனைகளையும் உன்னை படைகளையும் இந்த வசோர பாலத்தினால் பாதி வேலை இப்போது ஒருவனா நிற்கிறாய். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் வந்த வழியா ஓடி போய்விடும். ஆமாம், ஆனால் சிங்களா உன்னோடு வந்த சேனைகள் அனைவரும் இந்த ஜெகத்திலே இந்த போர் களத்திலே மாண்டு மடிந்து போய்விட்டார்கள். இப்போது இருப்பதே கொஞ்சம் தான். உன்மேல் உயிர் பேர் ஆசை இருந்தால் ஓடி போய்விடு. இப்போது பார்க்கலாம். ஆனால் எடுத்து மாட்டா சிங்களா உன்னை வாழால் வளைக்கிறேன் பாரா. என்னால் மாலை உனக்கு இது கிட்டமா என்னால் மாலை உனக்கு சேனைகள் அனைத்து மாண்டு மடிந்து விட்டார்கள். கடைசியமான இருக்கிறது என்ன நடக்குது? ஆனால் கவலை ஆனால் சிங்களா ஆனால் சிங்களராஜன்
சாப்பாடு சொல்லு மாநில சொல்லு தருமன் சொல்லு ஆனால் சிங்களா உன்னுடைய இதை விடுதலை பாரத்தை ஆரம்பிச்சுட்டேன் உன் சேசுக்கு நேர்பான தடுத்துட்டேன் விடுதலை பாரத்தை ஆரம்பிச்சுட்டேன் சிங்கள் அவன் கண்ணாடி போல விழுந்தானே கவரே தெய்வமே என்ன செய்வே அங்க நடுங்குதே என்ன செய்வே அங்க நடுங்குதே அரகர என்ன செய்வேன் யாருக்கு என்ன தீங்கு செய்தன பிரம்மதேவா நான் கோழியை குறைச்சேனா குறைபடியானதேனா நான் கூலியை குறைச்சேனா குறைபடி அளந்தேனா நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தன பிரம்மதேவா பாகன எந்த மங்கை அவள் போகாத என்று உரைத்தாள் அவள் பாகன எந்த மங்கை சரி சரியான மாமன் அவன் ஒருவன் மடிந்தான் என்றார் திருமண கவலை தெய்வமே என்ன வெள்ள சேனை ரணகணமாளனோ என்ன வெள்ள சேனை ரணகண சங்கதம் ஹரஹர மகாதேவ காளையண்ண திருநேத்திரா இதோ இந்த பாராளும் தேசத்திலே
என்னுடைய படைகள் எல்லாம் அழிந்து போனது, என்னுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து போனது, சித்த அரசர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். நான் பதக்க கிறிஸ்தரை துடிக்க வதை புரிந்தேன். அந்த பதக்க கிறிஸ்தரை துடிக்க வதை புரிந்தே. அந்த பாவம் என் தலை மீது விழுந்தது பிரம்மதேவா. அந்த பாவம் என் தலை மீது விழுந்தது பிரம்மதேவா. அந்த கரிசலையான மாமன் ஒருவன் மடிந்தான் என்றோ. திருமண கவலை தெய்வமே, ஹரஹர மகாதேவ காலை கண்ட திருநேத்திரா. என் படைகள் எல்லாம் ஆண்டு படிந்து விட்டது, என்னுடைய மந்திரிமார்கள் எல்லாம் படைகள் அழிந்து போறார்கள், என் சேனையெல்லாம் அழிந்து போய்விட்டது, எனக்கு யாரும் துணை இல்லாமல் இப்பொழுது நான் தன்னந்தனியாக தான படுகளத்தில் தவிக்கிறேனே. அரகர சிவ சிவா இரண்ட கோடிநாதா, அரகர சிவ சிவா இரண்ட கோடிநாதா. எனக்கு யாரும் துணை இல்லையே, தெய்வமே என்ன செய்வே. அவன் மகுடத்தில் பூண்டிருக்கும் அந்த மாய சிலுவை தன்னை நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தன பிரம்மதேவா, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தன பிரம்மதேவா. ஒன்று புரியவில்லை, தெய்வமே என்ன செய்வே. நாற்பது வெள்ளம் சேனை ரணகலம் அந்த மணி தெய்வமே என்ன செய்வே. இந்த விதிக்கு நான் என்ன பதில் செய்வேன், இந்த விதிக்கு நான் என்ன பதில் செய்வேன். என் தேகம் நடுங்குதே, தெய்வமே என்ன செய்வேன். முன்னோர் செய்த தீவினையோ,
முன்னோர் செய்த தீவினையோ என்னுடைய வழிமயனோ சம்பூரானே. அரகர மகாதேவ கோவை கண்ட திருநெத்திரா. இந்த படுகளத்தில் என்னுடைய படைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. என்னுடைய மந்திரிமார்கள் மடிந்து போயின. என்னுடைய தளபதியாரும் மடிந்து போயின. இப்பொழுது நான் தன்னந்தனியாகத்தானே நிற்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த நேரத்திலே கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து உண்மை மன்றாடுகின்றேன். ஆனால் காவலா, நேற்றைய தினத்திலே சகல விதமான தேசத்துக்கெல்லாம் நாம் நிறுவனம் எழுதினோம் அல்லவா? இதோ எனது தம்பி தீக்குலோசனுக்கும் அந்த நிறுவனம் போயிருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் வந்து கொண்டு இருக்கிறாரா என்று பார்த்தால் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருக்கிறேன். சற்று நேரம் அமரலாமா? இன்னொரு தம்பி வர இருப்பேன். ஒரு ஆரம்பது எடுக்க இன்னும் நல்லா இருக்கும்.
வீட்டில் இருக்க பதுங்கி ஓடி போடா. ஆனால் தீக்குளச ராஜனே, யாரு எங்கிருந்து வந்திருக்க, எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீ யாரு, எங்கிருந்து வந்த, எதுக்காக வந்து சொல்லணும். சொல்லு தீக்குள. அந்த காய் நம்மளுக்கு தெரியுமா? ரொம்ப எங்க பாத்தீங்களா? ரொம்ப 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 ஆக்ரோஷமா இருந்தாரு. அட்டவணை மதிக்க. ஆமா, பாடு. நம்ம சோதனை போல ஆடிட்டாங்களாம். நம்ம கடிட்டு வந்து மரமுக்கு ஆகுதுமா வராதுடா. வீடு எடுத்து எனக்கு அனுப்பிடுதா? கண்ணாடி இருந்தா காட்டுங்கடாப்பா. ஆம்பளை போன் போட்டு அந்த பையில கண்ணாடி தண்ணி பேசுறாய் உண்டனே, வார்த்தைகள் பேசுறாய் உண்டனே. அட கோரிடால சபாலத்து கையில் கொண்டனே. அட பாரில் பார்த்து சேரடா உண்டனே. கத்தி வேலா இது குத்தி உன்னை மதிக்க
கத்தியிலே இது குத்தி உடை மடிக்க வெற்றி சிலுவை கொடி எத்தி செய்ய தொடுத்து வெற்றி சிலுவை கொடி எத்தி செய்ய தொடுத்து சத்தியமறையதை இத்தரைதனிலே நித்தமும் போட்ட சித்தமும் கொண்டு எதற்கு எந்தனை இகைந்து பேசுறாய் எடுக்கிற கதை எதை தொடுக்கிறேன் பாருவாய் எடுக்கிற கதை எதை எடுக்கிற கதை எதை எடுக்கிற கதை எதை ஆனால் தீர் பசராஜனே ஆனால் தீர் பசராஜனே இவ்வளவு நேரமாக எவ்வளவு பொறுத்திருந்தும் பொறுத்து பார்த்தும் நீ என்னுடைய செடிகளை எடுத்து மாந்து மடிந்து விட்டார்கள். இப்பொழுது உனக்கு விரோதமாக கடைகளை கொடுக்க போறேன். எத்தனை தேவி தவத்தல் கட்டிட்டீங்க ஆனால் தீகுலசராஜனே, நீ சிறு பிள்ளையா இருக்கிறாய். போனால் போகட்டும் என்று இவ்வளவு நேரமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை போல வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் அனைவரும் சமர்க்கத்துக்கு வந்து ஜடலமாய் மாறிவிட்டார்கள். சேனைகள் எல்லாம் மாண்டு மடித்து விட்டன. இப்போது என்னிடத்தில் இருக்கிறதான அக்கினி பானத்தை உன் சிரசுக்கு நேராக வீய போகிறேன். அக்கினி பானத்தை கையில் எடுத்து அக்கினி பானத்தை கையில் எடுத்து படி வெடித்திட நின்றனே. படி வெடித்திட நின்றனே. அந்த சீராக வில்லெடுத்து நேராக வந்து உன்னை சீராக வில்லெடுத்து நேராக வந்து உன்னை தாராளமாய் மகிய ஏராளமான கண்ணை மருகனே சொல்ல கேளாய் மகா தீரனாக வந்து இப்போ ஒருவனே தனியா நின்று ஓலமிட்டழுகலானாய். பிரியமாய் நானும் தானே பெருமையாய் நிருபம் எழுதினேனே. தெரியவே வந்து உதைத்து தள்ளி அடவதம் கொண்டு இருந்தாய். அடவதம் கொண்டு இருந்தாய். கிறிஸ்து வர விடுவென என்று திரிந்தாய். அடவதம் கொண்டு இருந்தாய். கிறிஸ்து வர விடுவென என்று திரிந்தாய். சென்னைகளை கூட்டி வந்தாயே. சென்னைகளை கூட்டி வந்தாயே. கூட்டி வந்தாயே.
கூட்டி வந்தாயே வில்லி வெள்ளகமான என்னை கூட்டி வந்தாயே உன் ஏனைகள் சேனைகள் சிங்கள கதிர்காமண்ணும் உன் ஏனைகள் சேனைகள் சிங்கள கதிர்காமண்ணும் தீய குலோசனமான மனித போன சேனைகள் ஆனால் மந்திரியாரே ஆனால் மந்திரிமார்களே என்ன பேச்சு மன்னன் நான் ஒருவன் இருக்கும்போது மடிந்ததால் என்ன பேச்சு மன்னன் நான் ஒருவன் இருக்கும்போது முடிந்தது உனக்கு காலம். முடிந்தது காமோட உனக்கு கழிந்து உன் மீது நிற்ப காண்டுவன் வரவிட எக்கச்சக்கம் மெத்த பேசுகிறாய் நின்று மிக்க கேள்வன் கொண்டு நிற்கிறாய். எக்கச்சக்கம் மெத்த பேசுகிறாய் மிக்க கேள்வன் கொண்டு நிற்கிறாய். கேட்டு போலும் மிக்க பாதி நேற்று போலும் இந்த சக்கரவர்த்தி என்று சொன்ன சிக்கும் கூட எக்கச்சக்கம் ஆனால் கோணசந்தே என்னுடைய படைகளை அழித்து விட்டோம் என்று ஆணவம் கொள்ள வேண்டாம். என்னுடைய மன்னர்கள் மடிந்து விட்டார்கள் என்று மன்னரை கொள்ள வேண்டாம். ஆனால் நான் ஒருவன் இருக்கின்றேன். உம்மால் முடிந்தால் நேருக்கு நேர் பார்த்து விடலாம். வானத்தையும் பூமியை படித்து கடவுளானவர் வானம் ஆகிய மூன்றையும் சிருஷ்டித்து இந்த பூமியை அரசாள்வதற்காக மன்னர்களை ஏற்படுத்தி வந்தார். மன்னர்கள் அதிகாரம் என்ன? நியாயமாய் விசாரிக்க வேண்டும், நீதியாய் விசாரிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு நியாயம் அநியாயம் அனைத்தையும் முதலில் தள்ளிவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு அநீதி புரிந்தாய். ஆகையினால அந்த பாவம் தான் உன் தலைமையில் வந்திருக்கிறது. இப்ப பார்க்கலாம். என்னடா சொன்னாய் மூடனே போன சந்தை சொன்னதை முடிக்க வல்ல சூரன் என்று எண்ண வேண்டாம். கடிந்த உன் மீதில் இப்ப காண்டிபம் வரவிட வேறுகனை கையில் எடுத்தேன் உன்னை முடிக்க வீறுகனை பின்னில் தவிர்த்தேன். வீறுகனை பின்னில் கொடுத்தேன் உன்னை மடிக்க 100 கனை பின்னில் கொடுத்தேன். வாரம் இந்த கனை பரம நடு நடுங்க வாரம் இந்த கனை பரம நடு நடுங்க இந்த அரமனை விட்டு இனி ஓடாது தருமராய். ஆனால் கொண்டு உன்னுடைய ஆணவத்தை அழிக்க உன்னுடைய படகளை எல்லாம் ஒழிக்க நீ விழுந்ததோர் பானம் தன்னை வேந்தனை தடுத்து விட்டே. நீ இருந்ததோர் பானம் தன்னை வேந்தனை தடுத்து விட்டேன். கொடுத்த நான் யமனுக்கு உன்னை கொடுஞ்சடன் தண்ணில் விட்டேன். விடுத்த நான் வில்லில் பூட்டி வேந்தனை சொல்ல வேண்டாம். அடுத்ததோர் கிறிஸ்தவன் மீது அடவதம் கொண்டே இருந்தாய். அடவதம் கொண்டு இருந்தாய். கிறிஸ்துவரை விடுவன என்று தெரிந்தாய்.
அளவத்தம் கொண்டு இருந்தாய் கிறிஸ்துவரை விடுவேன் என்று தெரிந்தாய் அலையை துருத்தும் பாவம் தலையை தரித்து உந்தன் அலையை துருத்தும் பாவம் தலையை தரித்து நிலையை தவறி விட்டு அளவத்தம் கொண்டு இருந்தாய் கிறிஸ்துவரை விடுவேன் என்று தெரிந்தாய் ஆனால் மச்சினன் மகாராஜனே உன்னுடைய ஆணவத்தினாலும் மகமாவத்தினாலும் அநேக கிறிஸ்தவர்களை அந்நிய ஒடுக்கி நாசத்தினாக பண்ணிட்டானே அந்த பாவத்தினாலும் ஆனால் காதலா இந்த நாளிலே நம்முடைய இஷ்ட தேவதைகளாகிய மும்மூர்த்திகளை நாம் வணங்கி இந்த கொடியவனின் கொட்டத்தை அடக்க அவர்களுடைய உதவி நாடி இப்பொழுது அவர்களை நாம் கூவி அழைக்க வேண்டும். போகலாமா? பூசை செய்து நான் சக்தி சிவன் பூசை செய்தேன் அவனை வெல்ல சக்தி சிவன் பூசை செய்தேன் அவனை வெல்ல சங்கரா என்று சொல்லி உண்மை அடைத்தேன் ஓம் சங்கரா என்று சொல்லி உண்மை அழைத்தேன் மாய விநாயகனே இவனே மாய விநாயகனே சிவனே வந்தனமா கால ஈசான கால ஈசான அந்த மாயா மருகோன வந்து தீர்த்திடுவா வரிகளை வந்து தீர்த்திடுவா அந்த வேலை அந்த வேலை தீர்த்து பேயின் கழுத்தினிடும் சிலுவையை பேயின் கழுத்தினிடும் சிலுவையை பித்தனை அணிந்து வந்து மித்தம் நிற்கிறாய் பித்தனை அணிந்து வந்து யுத்தம் செய்கிறாய் மாய விநாயகனே சிவனே தாய நாயகனன் அந்த சிலுவையை பூண்டவரை விடுவேனா அந்த சிலுவையை பூண்டவரை விடுவேனா
வேல விநாயகனே இறைவா, வேல விநாயகனே இறைவா, இந்த நேரம் வந்து காத்திடுமே, நீங்கள் இந்த நேரம் வந்து காத்திடுமே, அந்த பாவி போன தந்தை, அந்த பாவி போன தந்தை, நான் படுகளத்தில் வெல்ல உதவிடுமே, நான் படுகளத்தில் வெல்ல உதவிடுமே, வேறோ துணையும் இல்லை எனக்கு, வேறோ துணையும் இல்லை எனக்கு, விரைந்து வந்து எம்மை காத்திடுமே, விரைந்து வந்து எம்மை காத்திடுமே. ஆனால் காவலா, அந்த கொடியவன் இந்த யுத்தத்திலே மடிந்து விட்டானா என்று பார்த்து வாருங்கள். இதோ நான் இங்கு சற்று அமர்கிறேன். அவன் மடிந்து ஒழிந்து விட்டானா என்று அந்த வார்த்தை கேட்டால் தான் எனக்கு நிம்மதி. ஆகவே பார்த்து சொல்லுங்கள். மதிப்பென்று பேச வந்த மருகனை கேளாய், மதிப்பென்று பேச வந்த மருகனை கேளாய், கொதிக்குதே எந்த நெஞ்ச நீ கொட்டிய வார்த்தையாலே, சதிகாரா உன்னை கொல்ல எந்த நெஞ்சம் தானே, விதியபடியே நடக்கும் வேதனை எதிர்த்தாய், அடவத்தை கொண்டு இருந்தாய், கிறிஸ்து வர விடுவென என்று தெரிந்தாய், அடவத்தை கொண்டு இருந்தாய், கிறிஸ்து வர விடுவென என்று தெரிந்தாய், ஆடையை துரத்தும் பவன் தலையை தரித்து உந்தன், ஆடையை துரத்தும் பவன் தலையை தரித்து உந்தன், தலையான நீதி சாஸ்திர நிலையை தவறி விட்டு ஆதவற்ற கொண்டு இருந்தாய், கிறிஸ்து வர விடுவென என்று தெரிந்தாய், ಗಿರಿರ ಮುಸಿನ ಹೊಲ್ತಾನ என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டு அரசு என்ன அரசு சொல்லாண்டி அவர்களா வெற்றி பெற்று விட்டார்கள். அதனால நம்ம அரசு எடுக்கக்கூடிய பெண்கள் அதனால கும்மி அடிப்போம், பாடி மகிழ்ந்தோம், அன்னவருக்கு பெண்ணாவளை செய்யணும், ஆராய்ச்சி எடுக்கணும். அதை முத்துமணி ஆராய்ச்சி
இந்த நாட்டு இளவரசருக்கு நம்ம ஆளாத்தி சீராத்தி பாலத்தி அழகாக வண்ணத்து பூஜை செய்தோம். அப்படிப்பட்ட இளவரசருக்கு இப்போது ஆளாத்தி எடுத்துமே காசு 1000 ரூபாய் வாங்கி வந்து தேவைப்பட்டேன். சேர்ந்த அரவநாதன் பெயராலே எனக்காக ஒரு வாரி வாங்கியுள்ள அண்ணன் வங்கில அம்மன் துறையிலிருந்து எந்த ஒரு குறைபாடு ஆளாச்சினா சீராச்சினா நீங்க எப்படி வெற்றி பெற்று வந்தீங்களோ இந்த அயல்நாட்டு பெண்கள் சேர்த்தா உள்நாட்டு பெண்கள் சேர்த்தா சீராச்சி உங்களுக்கு ஆராய்ச்சி வணங்கி விட்டோம் ஐயா. இதில் எத்தனைக்குறாங்க வீட்டு ஸ்டார்டிங் விழாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். விழாம இருந்திருந்தா சுற்றி அந்த இதுவெல்லாம் போட்டிருப்பாங்க பந்தம் இதாக இருக்குது சாமி தெரியும். அந்த ராஜா ராஜா மாத்தா